உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ பல்விந்தர், என்னப்பா என்னாச்சு? மகன் இல்ல உங்க மாப்பிள்ள பேசுறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க ஆண்டி, லக்ஷ்மி இன்னைக்கு எனக்கு சொந்தமாயிருப்பா. மறுபடியும் அந்த ரிஷி பையன் வந்து தடுத்துட்டான். அவன் மட்டும் தடுக்கலன்னா லக்ஷ்மி இன்னைக்கு நான் தூக்கி இருப்பேன். நல்லா இருந்திருக்குமே, உன்னை அவன் கொலை பண்ணிருக்கணும். என்ன சொன்னீங்க? என்ன? இல்ல தப்பா சொல்லிட்டேன். நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு, அவன் வந்து உன்னை கொலை பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமா? அவனை நான் கொலை பண்ண போறேன். நான் விட போறதில்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அவன் என்ன விட மாட்டானா? இங்க பாருங்க, கண்டிப்பா அவனை நான் விட போறதில்ல. இப்போ ஒரு பெரிய விளையாட்டு நடக்க போகுது. நீங்களும் பாருங்க. அந்த லக்ஷ்மிக்கு கூப்பிட்டு புரிய வச்சிருங்க. நான் சொல்றத கேட்டு அவ என் கூட வரணும். இல்லனா அங்க ரத்த ஆறுதான் ஓடும். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொன்னதை செய்வேன். ஏய் நீ என்ன டாக்கிங் பண்ற பல்விந்தர்? நான் என்னத்த புரிய வைக்க? என் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் கோடி கணக்குல விளையாடிட்டு இருந்திருப்பேன். என்ன யாரு மதிக்கிறாங்க? லக்ஷ்மியும் இல்ல, ஓபராய் ஃபேமிலியும் இல்ல. அப்ப என் கூட வந்து சேர வேண்டியதானே? அப்ப நான் ஒண்ணு பண்ற நேரம் உன் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட உட்காந்து பேசுறேன். அதுக்கப்புறம் நாங்க போறேன். இல்ல பலு, அது என்னன்னா நான் சொல்ல வந்தது we will not hear. முதல்ல தமிழ்ல பேசுங்க. எதுக்கு தேவையில்லாம இங்கிலீஷ்ல பேசி என்ன இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறீங்க? நான் ஏற்கனவே உங்க வீட்டு மாப்பிள்ள. அத நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு இங்கிலீஷ் வராதுல்ல? இல்ல அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வீட்ல யாரும் இல்ல, அதனால நீ வராத, சரியா? ஓகே பை, see you, டாடா. நாய், பேய், குதிரை, பன்னி, குரங்கு, உலகத்துல இருக்கிற அத்தனை அனிமலும் நீதான்டா. அட கடவுளே, இந்த பல்விந்தர் என்னை விட மாட்டேங்கிறானே. கடவுளே, லக்ஷ்மி பல்விந்தர் கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பா? லக்ஷ்மி தப்பிச்சிட்டா, அந்த ரிஷி தப்பிக்க மாட்டான். அவனோட மார்க்கிஷ் தோஷமே நான் தான். அந்த லக்ஷ்மி மட்டும் எனக்கு சொந்தமாக அந்த ரிஷி மேலதான் போவான். லக்ஷ்மி கேட்டு இருக்கா, சப்போர்ட் பண்ணிருக்கா, அவ கூடவே இருந்திருக்கா. ஆனா நாம யாரும் எதுவும் பண்ணல. சரி, இப்ப நீங்களே சொல்லுங்களேன், இதே அஹானா லக்ஷ்மி கிட்ட போகாம இருந்து ஒருவேளை உங்க கிட்ட வந்திருந்தா நீங்க அப்ப என்ன சொல்லிருப்பீங்க? உங்ககிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க? குழந்தைய வச்சுக்கிட்டுமான்னு கேட்டிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அஹானாவா அந்த குழந்தைய வச்சுக்க விட்டுருப்பீங்களா? இப்ப பதில் உங்களோட கண்ணிலே தெரியுது அத்தை. அண்ட் இதோட நானும் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன். அஹானா உண்மையிலே பெரிய தப்பு தான் பண்ணிருக்கா. ஆமா, தப்பு பண்ணிருக்கா. அண்ட் இந்த விஷயம் அஹானாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா லக்ஷ்மி அஹானா பண்ண அந்த தப்பு மலை மாதிரி பெருசா வளர்க்கல, அந்த வேடிக்கை பொருளா மாத்தல. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இந்த வீட்டுல லக்ஷ்மி ஏதாவது சின்னதா தப்பு பண்ணாலும் அதை பெருசா மாத்திட்டு இருந்தோம். யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை. ஆனா லக்ஷ்மி இன்னைக்கு அஹானாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா, அவளுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கா, அவ கூட நின்னு இருக்கா. அண்ட் லக்ஷ்மி இப்பவும் இந்த ஃபேமிலில ஒருத்தியா இருக்கா. அபிஷியலி இன்னும் டிவோர்ஸ் ஆகல. அண்ட் அது ஆகாத வரைக்கும் அவ இந்த வீட்டோட மருமகளா இருப்பா. லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் குடும்பமா பாக்குறா, நம்ம எல்லாரையும் மனசார நேசிக்கிறா. ஆனா நாம எல்லாருக்கும் என்ன பண்ணோம்? நாம எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மியை வெறுத்து இருக்கோம். அவ நம்மள குடும்பமா நினைக்கிறான். ஆனா நாம என்ன செஞ்சோம்? அவளை ஏத்துக்கிறது கூட இருக்கட்டும், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மூணாவது மனுஷியை விட ரொம்ப கேவலமா நடத்தணும். எஸ் ஆர் நோ? நான் கேட்ட அத்தனை கேள்விக்குமான பதில் லக்ஷ்மியோட கண்ணிலேயே கிடைச்சிடும். பரவாயில்லையே, வர வர நீ ரொம்ப புத்திசாலியா மாறிட்டு வர ரிஷி. எல்லாரோட கண்களையும் படிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா ரிஷி? தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்றவனும் தப்பானவனா தான் இருப்பான், தெரியும்ல? இதோ இவ இந்த அஹானா தப்பு. லக்ஷ்மி அஹானாவுக்கு சப்போர்ட் பண்ண, அதனால அவளும் தப்பு. அப்புறம் இப்ப நீ இந்த லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நீ சரியானவனா தப்பானவன்? அண்ட் நீ நல்லா யோசி ரிஷி.
லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். என்னால என் பொண்ணுக்கு டைம் கொடுக்க முடியல. இல்லனா ஆஹானா எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவா, பேசுவா. ஆனா இப்போ இந்த லக்ஷ்மி தான் என்னோட பொண்ண மாத்திட்டா. சரி, லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் குடும்பமா பாக்குறாள்ல, அவளுக்கு அன்பு இருந்திருந்தா அவ நேரா என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாமே. நான் ஆஹானாவோட அம்மா, என்கிட்ட சொல்லிருக்கலாம். என் பொண்ணுக்கு இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனா லக்ஷ்மி என்கிட்ட எதுவுமே சொல்லல. இல்லையா லக்ஷ்மி? ஆஹாஹா, பிரமாதம். எல்லாரும் சுத்தி வளைச்சு கடைசியில லக்ஷ்மி கிட்ட வந்து நிக்கிறீங்க. இவ உங்ககிட்ட சொல்லல, இவ உங்ககிட்ட சொல்லலன்னு இவளை பார்த்து நீங்க கேள்வி கேக்குறீங்க. அகானாவ கேட்க வேண்டியதுதானே, எதுக்காக இந்த தப்ப செஞ்சேன்னு கேளுங்க. இந்த குழந்தை யாருதுன்னு கேளுங்க. காரணமே இல்லாம அடுத்தவங்களை குறை சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம வீட்ல இருக்கிற சொந்தம் தப்பு செய்யும் போது அதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா, இந்த லக்ஷ்மி அம்மாவையும் அழ வச்சுட்டாளே. அம்மா, நீங்க அமைதியா இருங்க. நீங்க யார் பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த லக்ஷ்மி நாம நம்புற மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும்ல. தேவையில்லாம ஏன் இவ்வளவு மகான் ஆக்குறீங்க? ரிஷியும் இப்படித்தான் சொல்றான். நாமெல்லாம் ஒரே குடும்பம், நமக்குள்ள ஏன் இவனுக்காக சண்டை போட்டுக்கணும்னு சொல்லுங்க. நாமெல்லாம் அஹானாவை பத்தி கவலைப்படலன்னு உண்மையாவே உங்களுக்கு தோணுதா? நாமெல்லாம் அவளுக்காக தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். லக்ஷ்மிக்காக பறிஞ்சு பேசுறதை விட்டுட்டு அஹானா விஷயத்துல என்ன முடிவெடுக்கலாம்னு யோசிங்க. அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? பெரிய தப்பு பண்ணதை மறைச்சதோட அவ என்கேஜ்மெண்ட் வர நின்னு போயிருக்கு. இப்ப இவ்வளவு தூரம் ஆன பிறகு யார் இவளை கல்யாணம் பண்ணிப்பாங்க? You're right, Mommy. You're absolutely right. But I'm sorry, Mommy. இது எல்லாத்துக்கும் லக்ஷ்மி தான் காரணம் நாம ஏன் சொல்றோம்? அவங்க என்ன பண்ணாங்க? ஆனா ஏன் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணான்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு எதிரா போய், மாமுக்கு எதிரா போய், எல்லாருக்கும் எதிரா போய். அண்ட் ரிஷி ப்ரோஸ் ரைட். அடுத்தவங்களுக்கு குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுவே நம்ம கிட்ட ஏதாவது குறை இருந்துட்டா நானும் இதைத்தானே பண்ணேன். ஈஸியா இருந்ததுதான் பண்ணேன். இவங்க மேல குற்றத்தை சுமத்தன. பிளேம்ஸ் 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 என் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி இவங்களை நான் திட்டினேன். ஆனா இவங்க ஜஸ்ட் என்ன தம்பின்னு தான் கூப்பிட்டாங்க. பிரதர்னு கூப்பிட்டாங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.